அதே போல் இளைய சகோதரம் சகோதரி வழியில் கிடைக்க வேண்டிய வரவுகளாக இருக்கட்டும், இல்லை நீண்ட நாளாக சொத்து பிரிக்க முடியாமல் ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, எல்லாம் சுமூகமாக வந்து கையெழுத்து போடுறதுக்கு நான் போய் பேசலாமா அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்தலாம். அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நாள், இப்போ அஸ்வினியில் பிறந்திருக்கீங்கன்னா பரணி நட்சத்திரமும், பரணியில் பிறந்திருக்கீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துலேயும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில், இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் பேசும்போது உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவுகளோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது, அம்மாவோட ஆரோக்கியம் மேலோங்கி கொடுக்க போகுது. அதே போல் பூர்வீக சொத்து அப்படின்னு அதாவது அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து பிரிவினை வந்து சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பூர்வீக சொத்து தாத்தா பாட்டியோட சொத்து பேச்சுவார்த்தைகளில் கரெக்டாக இருந்து உங்களோட பங்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தோட பங்காக இருக்கட்டும், அதை கரெக்டாக சரி பார்த்து வாங்கிக்கிறது சிறப்பு தரும். ஏன்னா பாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஏமாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.